இன்னைக்கு இட் இஸ் மோர் அப்ரிஷியேட்டட் than even before because அன்னைக்கு வந்து இந்த படம் ஃபிளாப் ஆயிடுது. இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை நேர போய் காலில் விழுந்துட்டேன். அவர் டென்ஷன். nobody has had the guts to come and tell me what I should do. கை கால் முளைத்த காற்றானி ஜெய விஸ்வநாத் தேவ் MS தோனி பா பீரியட். சார் இருக்காரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா சார்? வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப் வந்து சில மியூசிக்கல் கியூ மாதிரி இட் டேக்ஸ் us back to that. உங்களோட சைல்ட்ஹுட்டுக்கு உங்களை கொண்டு போற பாடல் எது? There is one particular song which came and hit me like the thunderbolt, which was okay. मेरे नैना सावन भादो फिर भी मेरा मन प्यासा फिर भी मेरा मन प्यासा. This is one song which really came and hit me, you know, I would say. Okay. ரைட். அப்கோர்ஸ் நீங்க உங்களோட முதல் பாடல் வந்து நம்மவர்ல வந்த சொர்க்கம் என்பது நமக்கு அப்படிங்கிற பாடல், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடல் வந்து நீங்க ஆக்சுவலி நம்மவர் படம் வரும்போது எங்க முதல்ல பாத்தீங்க? பிக் ஸ்கிரீன்ல உங்க பாடல் வரும்போது பார்த்த ஞாபகம் இருக்கா? எங்க பாத்தீங்க? I saw it in Woodlands Theatre. Okay. I think. Right. In November 1994. Right. அண்ட் எப்படி இருந்தது வந்து how big a rush was that சார்? உங்களுக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்த ஹை ஜாஸ்தி இருந்ததா இல்ல அது பிக் ஸ்கிரீன்ல ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது இருந்ததா அதிகமா? பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது மட்டும் இல்ல, ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து அது ஒரு ட்ராக்கா தான் பாடினேன். I did not sing it, the final, you know. I was not supposed SPB sir யாரோ பாட வேண்டியது. Okay. So I sang it like a track. So but right. Then Mahesh called me and said that இது வந்து final. So we'll be launching itன்ற மாதிரி ஒரு so happy then. very very கமல் என்னோட பாட்டு நான் பாடினது வந்து அவர் லிப் சிங் பண்ணும்போது I was like it was a thrilling moment for me. அதுக்கப்புறம் அந்த காலத்துல வரும் டாப் 10ல எல்லாம் it was number 1 initially. Right. அந்த time because it was a big film, big hero. Correct. So, and this was the peppy song in the film. Correct. அதனால this was a hit. மகேஷ் அவர்களோட உங்களோட அசோசியேஷன் பத்தி நீங்க கண்டிப்பா பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ரொம்ப ஒரு திறமையான கம்போசர். Unfortunately we lost him too soon. அவரோட அறிமுகம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு? அப்பவே வந்து அவர் கேன்சர் சர்வைவர். when I 1993 94ல when I came to Madras, அப்பதான் அவர் மீட் பண்றது எப்படின்னா வந்து என்ஜினியர் ஸ்ரீதர் அவர் ஒரு ஜிங்கிள் அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோடனே யார் ஒரு மெயில் வாய்ஸ் வேணுங்கும் போது he called me. ஸ்ரீதர் அவர் வந்து என்ன ரேமான் ஸ்டுடியோல இருந்து அவர் தான் வந்து மகேஷ்ட சொல்லி Mahesh called me and then I sang a lot of jingles for him and he used to have a great rapport. He was an amazing person, you know, cancer survivor nu sonnana. I never Mahesh without a smile on his face. And I இது வந்து exaggeration கிடையாது. Okay. அவர் சிரிச்சுட்டே இருப்பார், நல்ல ஜாலியா இருப்பார். He never takes life seriously that way. அப்படி ஒரு unbelievable amazing. Also உங்க சன் டிவி இன்டர்வியூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? the interview that probably happened by accident. PB ஸ்ரீனிவாஸ் கால் பண்ண ட்ரை பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி பேசினது அது எப்படி தெரியும் உங்களுக்கு? கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன். யாரு சொன்னாரு? இது வாஸ்தவம் தான். பிகாஸ் எனக்கு ஒரு நாளைக்கு நான் அப்பதான் வந்து பாட ஆரம்பிச்சேன். இந்த மெல்லிசை, மிஸ்டர் ரோமியோ, ஊர்லாலெல்லாம் வந்தது, என்னுயிரை கூட வந்துருச்சு அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ரீனிவாஸ் சார்
ரொம்ப பவ்யமா பேசினார். ஓகே. ஆமா ஸ்ரீனிவாஸ் தான். நாங்க சன் டிவில இருந்து பேசுறோம். நான் நாகரத்ன பேசுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் உங்களோட பேச. ரொம்ப எப்படி என்ன சொல்லணும்னு தெரியல. அப்ப வந்து நான் வந்து யோசிச்சேன், ஓகே ஏன்டா இவ்வளவு இப்படி இவ்வளவு தூரம், நான் இப்பதான் ஏதோ 2 பாட்டு பாடுறீங்க இப்படிதான் பேசுவோம், ஒரு பாட்டு பாடினா இந்த மாதிரி பில்டப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஓகே. அப்புறம் இல்ல சார், உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ வேணும் சார். நீண்ட நாள் சாதனைகள் உங்களோடது இன்டர்வியூ சார். என்ன சொல்ற நீ, நான் இப்பதான் 2 பாட்டு பாடுறேன், நீங்க பி.பி. ஸ்ரீனிவாஸ் தானே? ஐயோ இல்லப்பா, நான் ஸ்ரீனிவாஸ் இப்போ ஏதோ 2 பாட்டு பாடுறீங்க. ஐயோ சார் நீங்க 2 பாட்டு, அப்போ உங்க இன்டர்வியூ வேணும் சார் எங்களுக்கு. கண்டிப்பா உங்க இன்டர்வியூ கண்டிப்பா வேணும் சார். எடுத்த இன்டர்வியூ அது. Wow, wow. What the tragedy, the irony of it is, when PBS sir, the great, died. Yeah. அவரோட அந்த டைம்ல வந்து விக்கிபீடியால இருந்து என்னோட ஆர்டிகல் எடுத்து போட்டான். PBS ஸ்ரீனிவாஸ் அவர் 1990 ஆரம்பிச்சார். அவரோட ஃபர்ஸ்ட் சாங் நம்மவர். Yeah. இந்த மாதிரி. So in fact அது கூட பார்க்காம அவன் போட்டான். That is he killed me with that obituary call. Yeah. Also வந்து நீங்க ஒரு பர்టిక్యులர் ஒரு பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அந்த மூட் ஆஃப் த சாங், அந்த சென்சிபிலிட்டி ஆஃப் த சாங் வந்து எந்த அளவுக்கு கிரகிச்சுப்பீங்க சார் வந்து? பிகாஸ் ஒரு என் காதலே ஃபார் எக்ஸாம்பிள் டூவெட்ல இருந்து ஒரு கேசி ஹே ருத் கே ஜிஸ்மே வந்து ஃப்ரம் டிசிஎஸ், தீஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் போர்ட்ரேல்ஸ் ஆஃப் ஒரு கேரக்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். How much do you try and ask the director or the music director about the situation and the scene, the state of the mind of the character? அவங்க சொல்லுவாங்க what exactly. Okay. So I think அதை வச்சு you also know, and but as musicians, as singers, முதல்ல the tune தான் நம்மள attract பண்ணும். You try to right tune. அப்புறம் லிரிக்ஸ் பார்ப்போம். லிரிக்ஸ் முதல்ல வந்து அது சும்மா படிச்சு அப்படியே பாடும், because tune is going on in your head. அப்படி பாடும். லைக் கொஞ்சம் பேசு பாடல் பாடு மொழியெல்லாம் ஊமையானா கண்ணீரையா அதில் கவிதை அரங்கேறும். இது வந்து நான் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த இவ்வளவு பிரமாதமான லிரிக்ஸ் பட்ட விஷயம் எனக்கு மனசுல. அப்போ வந்து because you're only enjoying the tune, you're not really correct getting into the words. அது வந்து சும்மா ஒரு லிரிக் மாதிரி தான் பாக்குறேன். நீ ஆமா, சம்டைம்ஸ் கொஞ்சம் மீனிங்குள்ள போவோம். 2-3 தரம் பாட, then you'll go into okay இவ்ளோ எழுதிருக்காரா. அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள் சார், அந்த கேசி ஹேயர் ருத் கே ஜிஸ்மே வந்து அப்கோர்ஸ் அது விஷுவலாவும் வந்து இட் வாஸ் சச் அன் அப்பீலிங் சாங். த வே த சீன் செக்வேட் இன்டு த சாங் எல்லாமே, அந்த படமே வந்து ஒரு பெரிய கமிங் ஆஃப் ஏஜ் படம். அது ஒரு 2 லைன் பாடி காட்ட முடியுமா சார்? அது வந்து சார், அது ஜாவேத் அக்தரோட மேஜிக் சார். அது ஜாவேத் சார், சங்கர் எஹசான் லாய் முதல்ல அவங்க, நான் வந்து என்ன பாம்பேக்கு கூப்பிட்டு பாட வச்சாங்க அந்த பாட்டு. நான் சும்மா பாடினேன். அதாவது இந்த டியூன் கத்து கொடுத்தாரு சங்கர் வந்து உடனே அவருக்கு அவரை மாதிரியே எல்லாரும் நினைச்சு. ஏன்னா அவர் he such a brilliant musician. அவர் ஒரு டியூன் சொன்னா உடனே பாடுவார். நான் வந்து அவர் டியூன் சொல்லும் போது அப்படியே நான் பாடினேன். ஓகேன்றார். ஐயோ ஓகே இல்லப்பா, நான் இப்பதான் கத்துன்னு இருக்கேன். I have to first ingest அப்படி எடுத்த டியூன் அது. So it's such a beautiful tune and such a beautiful, the lyrics are so beautiful. I'll sing you the lyrics I really love. Sure. In that album. Please. कैसे किसी को बताए, कैसे ये समझाए, क्या प्यार है
That is कैसे किसी को बताएं? How can I tell anybody? How can I describe anybody what love is? Yeah. इसमें बंधन नहीं है. இதுல இந்த it is not about bondage. और ना कोई भी दीवार है. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாடின பாடல் நிறைய மெனக்கெட்டு பாடின ஒரு பாடல், பட் நினைச்ச அளவு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு அண்டர் அப்ரிசியேட்டட் சாங் அப்படின்னு நீங்க நினைக்கிற பாடல் எது சார் உங்களுதுல? இல்ல, ஓவர் டைம் எவ்ரிதிங் கெட்ஸ் ரெகக்னைஸ்ட் இஃப் இட் இஸ் குட். தட் இஸ் வாட் ஐ ஹவ் சீன். தேர் ஆர் சோ மெனி சாங்ஸ். இப்போ யூ கேன் டேக் கையில் மிதக்கும் கனவானி. அது ரிலீஸ் ஆனோன்னா அது கேசல் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் போன் பண்ணாங்க எல்லாம் அந்த டைம்ல. பட் படம் ஃபிளாப். படம் ஃபிளாப் ஆனோன்னு போயிடுது. தென் அப்புறம் நான் மேடை கச்சேரிகள்ல பாட ரியாலிட்டி ஷோஸ் மத்தவங்க பாடி டுடே பீப்புள் லைக் தட் சாங். சேம் அழகே சுகமா கூட அதே மாதிரி. ஆர் ஈவன் மை ஓன் இனி நானும் நான் இல்லை, இயல்பாக ஏன் இல்லை, சொல்லடி சொல்லடி. இன்னைக்கு it is more appreciated than even before because அன்னைக்கு வந்து இந்த படம் ஃபிளாப் ஆயிடுது. ஒரு பாட்டுல படம் ஹிட் ஆனா இந்த பாட்டு சேர்ந்து பயங்கர சூப்பர் ஹிட் அந்த டைம்ல ஆயிடும். கரெக்ட். நீ பாட்டு பண்ண ஒரு நல்ல ஒரு பாட்டு has that staying power. It will stay even. So நிச்சயமா. I've never regretted anything. I've never felt sad about anything because you've been given an opportunity, whatever it is. Absolutely. நம்ம ஒரு விஷயம் whether நீ கம்போஸ் பண்றியா ஒரு பாட்டு ஒரு ட்ரை பண்றாருன்னா it's a great opportunity for you. You take it like that and do maximum justice to that. After that என்ன ரிசல்ட் வருதோ இல்லையா யாருக்கு கரெக்ட், that's fine. சார், இன்னொரு விஷயம் வந்து லாட் ஆஃப் சிங்கர்ஸ் டேக் அப் மியூசிக் டைரக்ஷன். நீங்க உட்பட எஸ்பிவி சார் பண்ணிருக்காரு, கார்த்திக் சார் பண்ணிருக்காரு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் சங்கர் மாதேவன் இஸ் a prominent example. பட் இஸ் தட் டிரான்சிஷன் particularly டிஃபிகல்ட்? வந்து ஏன் நிறைய பேர் வந்து கண்டினியூஸா இசை அமைக்கிறது இல்ல சினிமால பாடகர்கள்? அதான் இதேதான் சக்சஸ் வரணும். வந்து ஒரு பாட்டு பண்ணி ஒரு படத்துக்கு பண்ணி அந்த படம் ஹிட் ஆகணும். அப்போ அந்த பாட்டு இந்த பாட்டு சூப்பர் ஹிட் யாருப்பா அது பண்ணாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த பாட்டு நல்லா ஆனா அந்த படம் ஃபிளாப்னா வர மாட்டேன். அது வேண்டாம் சார், வேற யாராவது இந்த சிங்கர் எந்த சிங்கர் இது வரைக்கும் பண்ணாலும் படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. படங்கள் வந்து ஹிட் ஆனது இல்லை. Like me, I am a singer composer. I just compose tunes and melodies, instruments. எனக்கு அரேஞ்ச் எனக்கு கூட ஒரு கீபோர்ட் பிளேயரோ இன்னொரு மியூசிஷியன் கண்டிப்பா வேணாம். எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா I have very basic ideas about chords. So அதுக்கு வந்து இருக்கு பிரசாந்த் டெக்னோ இருக்காரு, இப்போ அப்புறம் ஹென்ரி நிறைய எனக்கு பண்றாங்க. மாதிரி நிறைய பேர் கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது ரைட். So that if girls are serious about it, they should learn Western notation. Karthik is a very good example now. இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வருஷமா அவர் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கத்துண்டு இப்போ டுடே இஸ் ஏபிள் டு ரைட் Western notations. So it's a great thing, whatever he has done. அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா என்ன மாதிரி இருக்கிறப்பட்டவங்க I also need somebody else. Correct. That's what I'm saying. But I should form a team with I should form a team with somebody and then but எங்களுக்கு அது ரொம்ப தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு we are busy with singing, giving concerts, reality shows, all that is there.
இட்ஸ் நாட் அவர் லைவ்லிஹுட் மியூசிக். இந்த ஒரு படத்துல நான் மியூசிக் பண்ணா என்னோட வீட்டுல சாப்பாடு போட முடியும் ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமா. ஆல்சோ சார், உங்களுக்கு வந்து இண்டி மியூசிக், எங்களுக்குலாம் 90s கிட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக், பாப் ஆல்பம்ஸ் நிறைய நாங்க கேட்டு பழகினது 90s. ஹிந்தில அப்கோர்ஸ் ஷான், அலிஷா சின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. தமிழ்ல அப்கோர்ஸ் நீங்க உசேலே பண்ணீங்க early 2000s. அந்த டைம்ல மால்குடி சுபா, யுகேந்திரன் இவங்க எல்லாருமே ஆக்டிவா இருந்தாங்க. கமல் சார், ஏஆர் ரஹ்மான் சார் இன்ஃபேக்ட் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டா. சினிமா இசை தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஏன் இன்னும் ஒரு பிரேக் த்ரூ மொமெண்ட் வரல இந்தியால? Because of them only. அவங்களால, ஏன்னா அவங்க அவ்வளவு ஓவர் பவரிங் பர்சனாலிட்டிஸ் ஆயிட்டாங்க. whether it is தமிழ் சினிமா எடுக்கும்போது ரஜினி சார், கமல் சார், இப்போ விஜய், அஜித், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. see these people are super stars. அவங்க என்ன பண்ணினாங்க, huge following. அவங்க சினிமா மட்டும்தான், அவங்க இத பத்தி பேசக்கூடாது. ஆக்சுவலி அவங்க இத பத்தி பேசணும்னா they should do it. I'm not criticizing them. I think they are talking about it. They should do it then. They should do independent. அவங்க பண்ணினானா மத்தவங்களும் நிறைய பண்ணுவாங்க. சோ அது ரேடியோல ப்ளே பண்ணுவாங்க, டிவில ப்ளே பண்ணுவாங்க. So the whole movement will start. Right. Also, for you, sir, personally, when I know that another side of yours is that you're a huge cricket fan as well. பெரிய கிரிக்கெட் பஃப் நீங்க. எப்போல இருந்து இந்த கிரிக்கெட் காதல் ஆரம்பிச்சது? ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா? Who is your all time favorite cricketer? All time favorite cricketer is J.R. Vishwanath. Oh, okay. A stylist, உங்கள மாதிரியே. இல்ல, God. He's God. நான் 5 ஸ்லிப் வச்சானா ஸ்கொயர் கட் ஆடுவார், லேட் கட் ஆடுவார். அதுக்குள்ள செகண்ட் கட் அண்ட் செகண்ட் ஸ்லிப் அண்ட் தேர்ட் ஸ்லிப் will just watch the ball going. They won't even True. GRV is, I've seen him in action. Right. And அவர் வந்து ஒரு 7 வருஷத்துக்கோ 8 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ மலேசியன் கோலாலம்பூர் பிசினஸ் கிளாஸ் லவுஞ்சில் பார்த்தா ஜிஆர் விஷ்ணு. ஐயோ, நேரில் போய் காலில் விழுந்துட்டேன். அவர் டென்ஷன். ஐயோ, யாருடாது? I told him about all his our ஆடின innings. I'm a huge cricket fan. ஜிஆர் விஷ்ணுநாத் தேவ், MS தோனி பா, period. அப்போ சச்சின்லாம் இருக்கார். நான் இல்லைன்னு சொல்ல, I'm not coming into that. But for me, GRV, Kapil Dev, MS Dhoni. 3 icons. Wow, fantastic. Match winners. Also, definite across for all ages வந்து definite. சார், உங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பரிமாணம், உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது வந்து நீங்க ஜட்ஜா இருந்தது சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம். அங்க உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. பட் ரியாலிட்டி ஷோனாலே பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த கொஞ்சம் ஹேம் பண்ணணும், கொஞ்சம் அழுது புரண்டு, இல்ல யாரையாவது திட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. எவ்வளவு டிஃபிகல்ட் சார் நீங்களா இருக்கிறது அதுல? ஐரானிக்லி கண்டிப்பா நான் டவுட்டே கிடையாது. nobody will come and tell me to do anything. Nobody has had the guts to come and tell me what I should do. Reality show. Very good, sir. TV ஆனாலும் ZTV ஆனாலும் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து அந்த டைம்ல அந்த பாட்டை கேட்டு எனக்கு என்ன தோன்றதோ அது மட்டும்தான் சொல்ல தெரியும். அவங்க எடிட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் அவங்க எடிட் தான் பண்ணிக்கலாம். பட் nobody can come and tell me what to do. And contrary to, நீங்க நிறைய பேர் என்ன அழறாங்க, அழுகையெல்லாம் நிஜமாவே வரும். ஓகே, ஒரு ஆள் பாடும்போது நமக்கு கண்டிப்பா அழுகை வரும். அந்த மாதிரி ஒரு செட் போட்டு அப்படி இருக்கும்போது அந்த சவுண்ட்ல நம்ம கேட்கும்போது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம if you are 100% into the song and he is 100% into the song,
யூ Right. வில் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், யூ வில் கிரை. Excellent. அதெல்லாம் வந்து அது ஃபேக். ஒரு நாளுமே அது ஃபேக் பண்ணினானா அது கேவலம். ஃபேக் பண்ணக்கூடாது Right. எதா இருந்தாலும். Right. நம்ம மறந்துடுறோம் ம். அதெல்லாம் பத்தி நினைக்கக்கூடாது. யூ ஷுட் கோ இன்டு தி மியூசிக். அந்த மியூசிக் பண்ணா நம்ம அந்த மியூசிக் நம்மள என்னத்தையோ பண்ண வைக்கும். அது அவ்வளவுதான். ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு பாடல் ஆஃப் த டாப் ஆஃப் யுவர் ஹெட் நீங்க சொல்லணும்னா நான் ஒரு 3 எமோஷன் லிஸ்ட் பண்றேன். நீங்க அந்த எமோஷன் சொன்னீங்கன்னா அந்த எமோஷனுக்கு ஏத்த உங்களுக்கு டக்குன்னு மனசுல தோன்ற ஒரு பாடல். காதல். காதல். கையில் மிதக்கும் கனவானி, கைகால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானி. சோகம். சோகம். ये क्या हुआ, ऐसे हुआ, कब हुआ, यूं हुआ, जब हुआ, तब हुआ, ओ छोड़ो ये न सोचो, ये क्या हुआ. இதே இமோஷன் தமிழ்ல போனால் போகட்டும் போட. இந்த இமோஷன் தான் ஏகே. கரெக்ட். பரவசம். பரவசம். எக்ஸைட்மென்ட்ல. எக்ஸைட்மென்ட் என்ன பாட்டு? காலம் கலிகாலம். யா. விண்வெளி பெண்ணே, சில்வர் ஸ்பூன் கையோட பிறந்தவள் நீயே, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் போல. அப்படியே ஒரு பாட்டு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பட் அந்த படம் நீங்க எடுத்ததுனால லாலாலா ஆஃப் கோர்ஸ் உங்களை அலாங் வித் மின்சார பூவே வேற லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்த பாட்டு. அந்த பாடல் ரிலீஸ் ஆன தருணம் உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோயிங் எப்படி இருந்தது? அந்த பாடல் அந்த பாடல் ரிலீஸ் ஆனோடனே ரஹ்மான் சாரோட எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ் இல்லையா. ஒரு கேசட் அப்படியே போய் கடையில அந்த டைம்ல சொர்க்கம் என்பது நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாடினா கூட 96ல மின்சார கனவு ஊழலாம் ரிலீஸ் ஆனோன்னு தான் இட் வாஸ் a huge thing. and இண்டஸ்ட்ரிக்குள்ள எனக்கு இப்படி ஒரு சிங்கர் வந்திருக்காருங்கப்பட்ட இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேர் வந்தது. அண்ட் கண்டிப்பா அந்த படம் வந்தோடனே அந்த சீன் வந்து பிரபுதேவா டான்ஸ் ஆடிட்டு வருவார். அந்த தந்தானே தந்தா, and for me that was a moment. So ராஜீவ் that I sing the song. எனக்கு ராஜீவ் அந்த டைம்ல ஃப்ரெண்ட் கிடையாது, இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் அப்ப வந்து அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல, எனக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சதுப்பா, ஐ வாண்ட் திஸ் வாய்ஸ். ரஹ்மான் ரெண்டு வேற ரஹ்மான் நோ சொல்ல. among actors who sing உங்க ஃபேவரட் யாரு? கமல் சார். எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அவர் பாடினதுல? பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, தாரே தாரே பாடு, புது தாளம் தொட்டு புது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a ghazal. சார் பாடுங்க அந்த பாட்டு. And also one last question sir before we let you go, of course உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பரிமாணம் நீங்க சொல்லணும். என்ன பத்தி தெரியலையே, என்ன பத்தி என்ன தெரியும் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆக்சுவலி அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன பத்தி தெரியாத விஷயம்ங்கிறது, I am a very lazy person. I don't. Okay. And if I come across as a learned person, actually I'm not.
ஓ வாவ், ஓகே. இது ரொம்ப செல்ஃப் டெப்ரிகேஷனா இருக்கே. Depth I have. I try to dive into waters. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஹோப்ஃபுல்லி உங்களை சீக்கிரம் இதே மாதிரி இன்னொரு ஒரு மேடையில சந்திக்கணும். டேக் கேர் அண்ட் ரிகார்ட்ஸ் டு த ஃபேமிலி சார். தேங்க்யூ சார். Thank you.